ஏண்டி போன் எடுத்தா ஃபர்ஸ்ட் ஹலோன்னு சொல்லணும்டி, அப்புறம் தாண்டி பேசவே ஆரம்பிக்கணும். போனை எடுக்கிறதுக்குள்ளேயே பேசினா எப்படி? மாமா உடனே ஆபீஸ்ல 10 நாள் லீவு கேட்டுட்டு சீக்கிரமா ஓடிவாங்க. ஏண்டி என்னாச்சு? உங்க வீட்ல யாராவது இறந்துட்டாங்களா? உங்க அப்பாக்கு ஏதாவது ஆயிடுச்சா? எனக்கு உங்க வாயில் நல்ல வார்த்தையே வராதா? எங்க அப்பனுக்கு ஏதாவது ஆகணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்களா? அப்ப உங்க அப்பா நல்லா தான் இருக்கிறாரா? அவருக்கு என்ன 100 வயசு வரைக்கும் நல்லாவே இருப்பாரு. அப்போ விஷயத்த சொல்லுடி பக்கி. மாமா நம்ம எல்லாம் சேர்ந்து ஃபேமிலியா கூமாபட்டிக்கு போயிட்டு வரலாங்கம்மா. கூமாபட்டிக்கு போகணுமா? ஏண்டி எப்ப பார்த்தாலும் பாப்பனாய்க்கு பாளையம் போகணும் தான் அடம் முடிச்சிட்டு இருப்ப. இது என்னடி புதுசா கூமாபட்டி? உங்க அப்பா ஏதாவது ரெண்டாவது செட் பண்ணிட்டானா? இன்னைக்கு என்ன உங்களுக்கு வாய் ரொம்ப நீண்டிட்டு இருக்குது? சொல்ல வந்த விஷயத்தை சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. இப்படியே பேசிட்டு இருந்தீங்க நேர்ல வந்து பேச வேண்டியது இருக்கும், பாத்துக்கோங்க. தாயே நீ நேர்லலாம் வந்துடாத தாயே, விஷயத்த சொல்லு, பொறுமையா கேக்குறேன். மாமா கூமாபட்டின்னு ஒரு ஊர் இருக்குதுல, அதான் யூடியூப்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குதுல, அந்த ஊர்ல தங்கத்திலேயே ரோடு இருக்குதா, தங்கத்திலேயே வீடு இருக்குதா, ஊர் முழுக்க தங்கமா, நெல்லெல்லாம் தங்கத்துல விளையுதான். அது மட்டும் இல்ல மாமா, அந்த ஊருக்கு போனோம்னா பொண்டாட்டிங்க பூரா புருஷங்க பேச்ச மட்டும்தான் கேட்பாங்களாம். நிஜமாவா? அப்படியும் நான் அந்த ஊரை பத்தி அதெல்லாம் சொல்லலையாடி. ஆமா இதெல்லாம் ரகசியம், இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால 10 நாள் லீவு போட்டு சீக்கிரம் வாங்க மாமா போவோம். எனக்கு எதுவும் நம்புற மாதிரி இல்ல. ஆனா கடைசியா ஒண்ணு சொன்னியே, புருஷங்க பேச்செல்லாம் பொண்டாட்டிங்க கேட்டு நடப்பாங்கன்னு. அந்த ஒரு விஷயத்துக்காக வேணா லீவை போட்டு வரேன். 2 பேரும் கூமாப்பட்டிக்கு போறோம். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ற பேச்ச மட்டும்தான் நீ கேட்க போற. என்ற பேச்ச மட்டும்தான் நீங்க கேட்கவே போறீங்க.